ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறதும் இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மிதுன ராசியினுடைய 9ஆம் பாவத்தில் சனி பகவான் போகிறார். உங்களுக்கு உங்களுடைய சுய விருப்பத்திலேயே முடக்கம். ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான காலம், ஒரு சிரிப்பான நிகழ்ச்சி நடக்குது, சிரிக்கணும், ஆஹா இந்த சிரிப்பு இவர்களுடைய இது இவர் நினச்சி இவர் தப்பாக நினச்சிப்பாரு, அவர் தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னா என்ன ஒரு இறுக்கமான சூழ்நிலை. குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஒரு பற்றுதல் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக இதெல்லாம் எப்போ விடுதலை ஆகும், எப்போ உங்களுக்கு பூர்ணமான ஒரு விளக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மிதுன ராசிக்கு உங்களோட 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு, மிதுனத்துக்கு 10க்கு வந்துடுறாரு. இப்போது உங்களுடைய 2ஆம் பாவத்திலே வரக்கூடிய குரு பகவான் அப்படி என்னத்தங்க அள்ளி கொடுத்துட போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். முதல் விஷயம் சொன்ன பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் பாவம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். சம்பள நாள் ரொம்ப நாளாக சம்பள உயர்வே இல்லாமல் இருக்கா, சம்பள உயர்வை ஏற்படுத்தி தருவார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர். இப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அந்யோன்யம், நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். 3 முறை செய்யுங்க. 3 முறை செய்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னா செய்யாமலே விட்டுடுங்க. 3 முறை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போது மிதுன ராசிக்கு என்ன பார்க்க போகிறோன்னு கவனிச்சிங்கன்னா, எப்போ உங்களுக்கு முழுமையான விடுதலை, நீங்கள் படக்கூடிய நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரே மாதிரியான துயரம், ஒரே மாதிரியான வருத்தம், ஒரே மாதிரியான பின்னடைவு, ஒரே மாதிரியான முன்னேற்றமின்மை, இதுக்கு எப்போ முழுமையான விடுதலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோங்க. மிதுன ராசிக்கு இப்போது ஜென்மத்தில் குரு போயிட்டுருக்காரு. ஜென்மத்தில் குரு அப்படிங்கிறதும் இன்னொன்று கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மிதுன ராசியினுடைய 9ஆம் பாவத்தில் சனி பகவான் போகிறார். இந்த சனி பகவான் கொஞ்சம் பரவாயில்ல, அந்த சனி பகவான் கூட ராகுவும் போகிறாரு. அதே போல் 3ஆம் பாவத்தில் கேது பகவான் போயிட்டுருக்கார். சரி, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராமனுக்கு ஜென்மத்தில் குரு வனவாசம் போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ராமபிரானுக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு பகவான் வந்த காலத்தில் நாட்டை விட்டு விட்டு காட்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஆன்றோர்களினுடைய ஒரு முதுமொழி. சாமானியர்களாகிய நமக்காக இந்த குரு பகவானினுடைய மாற்றம் எப்படி இருக்கும்? இதுவரை இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிதுன ராசியை கவனிச்சிங்கன்னா ஒரு முடக்கம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படின்னா முடக்கம், எது மாதிரியான முடக்கம், எந்த விஷயத்துலலாம் முடக்கம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சுய விருப்பத்திலேயே முடக்கம். ஒரு மனுஷனுக்கு ஒரு என்ன ஒரு இது வருதோ அதை வெளிப்படுத்தணும். ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான காலம், ஒரு சிரிப்பான நிகழ்ச்சி நடக்குது, சிரிக்கணும், ஆஹா இந்த சிரிப்பு இவர்களுடைய இது இவர் நினச்சி இவர் தப்பாக நினச்சிப்பாரு, அவர் தப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னா என்ன ஒரு இறுக்கமான சூழ்நிலை. அப்போது உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய சுய விஷயங்களை வெளிப்படுத்துவதிலேயே உங்களுக்கு முடக்கமாகி போகுது. மற்றதெல்லாம் அடுத்தது, உங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதிலே முடக்கம். சரி, இது அப்புறம் பண்ணிப்போம், இது ஏன் இப்போ செஞ்சுக்கிட்டே பொறுமையாக செய்வோம், என்ன பிரச்சனை, நமக்கு தானே, மற்றவங்களுக்குனா இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு பெரிய முடக்கம் யாருக்கு வருதுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வருது. சரிங்க, இது இப்படியே இருக்கட்டுங்க, நான் இதிலே பழகிட்டோம், இதை இப்படியே விட்டுறலாமா அப்படின்னா அப்படி அல்ல. எதற்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோன்னா, பெரியவங்க சொல்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஜீவிதம் மனோகரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இந்த பூமியிலே வாழ்வது மனோகரத்தை தருவது. மனோகரம்னா என்னென்னா சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அன்றாட தேவைகள், காலையில் எழுந்திரிச்சு நல்ல பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடணும். ஏன் நம்ம இதை போய் சாப்பிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்க போது, இவங்களுக்கு கஷ்டமாக இருக்க போதும் நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு என்ன இருக்கோ நம்ம அதையே சாப்பிட்டுப்போம். சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டுப்போம், எப்போதும் உள்ளது தானே. இதுக்கு நம்ம செய்யணும்னா அவங்கள கஷ்டப்படுத்தணுமே, அவங்களுக்கு தேவையே, இது சரியே, இந்த பொருள் செலவாகுமே, நேரம் விரையாகுமே, என்ன இருக்கோ வாயில் போட்டு சாப்பிட்டுப்போம், என்ன இருக்கோ செஞ்சுப்போம் அப்படின்னு போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இப்படி உண்ட சூழ்நிலைகள் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலிலே சில சோர்வுகளை தரும். மன சோர்வாகப்பட்டது உங்களில் உடலிலே சில வியாதிகளை தருவதற்கு வாய்ப்பை உண்டாக்கிடும். குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஒரு பற்றுதல் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணத்தில் தாமதத்தை கொடுக்கும். இதுமாரி சொல்லிட்டு இருந்தாலே அவங்களுக்கு பயம் வந்துடும். என்ன சாமி அறச்சொல்லா சொல்கிறீங்க, ஒரு நல்ல வார்த்தையை காதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். பொதுவாக இதெல்லாம் எப்போ விடுதலை ஆகும், எப்போ உங்களுக்கு பூர்ணமான ஒரு விளக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அதே மாதிரி வாக்கிய முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா அதே மே மாதம்தான் 26ஆம் தேதி 2026. அதே மே மாதம் 26ஆம் தேதி, இதில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 சத்தத்தை கூட ஒரு 4 நாள் வித்தியாசம் வருது. என்னதுன்னா குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூரணமான விடுதலை அமையப்போகுது. இந்த குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா, இந்த குரு பயிற்சி ஆன சமயத்தில் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மிதுன ராசிக்கு உங்களோட 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு, மிதுனத்துக்கு 10க்கு வந்துடுறாரு. ஜென்மஸ்தானத்திலேயே சூரிய பகவான் இருக்கார். உங்களோட 2ஆம் பாவத்துக்கு குரு பகவான் வந்துடுவார். புதன் சுக்கிரன் கிரகங்களும் 2ல் இருக்கார். கேது அவர் 3ல் தான் இருக்கார். அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார். சரி, இது ஒரு பக்கம் வைங்க. இப்போது இதில் முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய 2 சாயா கிரகம், 2 தாரா கிரகம், குரு, சனி, ராகு, கேது. இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பிராதான்யமாக நம்மளுடைய காரணிகளை நிர்ணயிக்கிறவங்க. இப்போது உங்களுடைய 2ஆம் பாவத்திலே வரக்கூடிய குரு பகவான் அப்படி என்னத்தங்க அள்ளி கொடுத்துட போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். முதல் விஷயம் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு உங்கள் மீதே இருக்கக்கூடிய முடக்கம் அதை நிவர்த்தி செய்வார். இன்ப சுற்றுலாக்கள் போகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஏங்க சுற்றுலா போனால் செலவுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கவலையே படாதீங்க. அதற்கு தகுந்தாப்பில் நல்ல சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். இதெல்லாம் ஒரு சந்தோஷமான செலவுகளாகவே இதை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு மனோகரமான வாழ்க்கையை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலத்தில். அது மட்டும் இல்லை, 2ஆம் பாவம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு பேர். இப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அந்யோன்யம், நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட இந்த சமயத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுவார். அதே மாதிரி கவனிச்சிங்க, நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் பாவம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். சம்பள நாள் ரொம்ப நாளாக சம்பள உயர்வே இல்லாமல் இருக்கா, சம்பள உயர்வை ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு துறை ரீதியாக ஒரு மாறணும், நான் அந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், இதே ஒரு சலிப்பாக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, எல்லாம் இந்த கம்பெனிலேயே ஒரு வேறு இடத்துக்கு இடம் மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா, அந்த ஆசையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி வச்சுருவார் குரு பகவான். அதனால் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி 2026க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்க, இந்த விடுதலை எந்த மாதிரி அமையும், இன்னும் என்ன ஒரு நன்மையை தரும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல குரு பகவான் இருக்கார்
அதே போல் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கார், இப்போ என்ன தசை நடக்குது, இது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்தா தான் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காண இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் மூலமாக எளிமையாக கூட தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்ணமான ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சுய பரிணாம வளர்ச்சி அப்படின்னா வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதி 2026 அதுலேருந்து தான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அமையப்போகுது. மேலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்கிறது பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இதை பற்றி நான் பழைய தடவை சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே நிறைய பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சுவாமி அதெல்லாம் பாராயணம் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது, 25 நிமிஷம் ஆகுது, அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா அவங்க எளிமையாக சொல்கிறேன். இந்த காலத்தில் நீங்கள் வேலையை நோக்கி போகிறீங்க, ஒரு காரில் டெய்லி போயிட்டுருக்கீங்க, காரில் போய் தான் போகிறீங்க, அல்ல பஸ்ஸில் போகிறீங்க, அல்லது கம்பெனி பஸ்ஸில் அலுவலகத்தினுடைய பஸ்ஸில் தான் போகிறீங்கன்னா அந்த சமயத்தில் உட்காந்து இதை கேளுங்க. அப்படியும் இல்லை எனக்கு அந்த அளவு கூட எனக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணுங்க. இந்த கவுண்டிங்கை வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு ஜப மாலை, ஸ்படிக மாலை, துளசி மாலை, உத்திராட்ச மாலை ஏதோ வச்சுக்கிட்டு 108 முறை இதை ஜபம் பண்ணுங்க. 108 முறை அதை செய்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா 54 செய்யுங்க. 54 கூட செய்ய முடியலைங்க அப்படின்னா 3 முறை செய்யுங்க. 3 முறை செய்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைன்னா செய்யாமலே விட்டுடுங்க. 3 முறை சொல்கிறது கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நிச்சயமாக பெருமாளை கும்பிடுங்க. இன்றைக்கி இல்லை, இந்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருமாளை எவ்வளோ தூரம் கும்பிடுறீங்களோ வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. சிவாய நமக.